சொண்டி மகேஸ்வர தோந்தோண்டி ரொத்தோண்டி மகாசோண்டி மகாவச பிரமாண்ட அப்பதோண்டி அப்போல் வாய்ந்தோண்டி வாய்விலே புதுதோண்டிய புதுமை நண்போண்ட தவச்சுகள் தொட்டி வைக்கப்பட்டான சிருஷ்டி திதி சம்காரம் என சொல்லக்கூடிய முத்தொல்லுக்கும் பெருமையாக விளங்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமுகர் பத்திக்காக முதலில் நாம் தொட்டி வைக்கப்பட்டான். அவர்கள் நிலத்தில் நாடாமலை துறவரத்தை நாடி சென்றுவிட்ட ஒரு கணத்துக்காக கோமனோட பத்திமலை படைத்தானோடு படித்து நீங்களாவது உலகத்தில் உத்தரவிட்டான் பிரமன் அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள். யாமற்றும் இல்லம் கேட்டு திருமது கை கொண்டு அபிஷேக பிரியா சிவாழங்கார பிரியா விஷ்ணு லோத்த பிரியா சூர்யா நரபிரியா ருத்ரா கனிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுந்தரம்பா கலகப்பிரியா நாரதான் சொல்லக்கூடிய இன்றுதான் அதிக விளக்கம் வெளிச்சத்துலகத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமணிக்கல்லா சிலையும் பெற்று இரண்டாவதாக வைகுங்களுக்கு ஆக்கும் கடவுள் அந்த பரந்தாமனை விளங்கிவிட்ட மூன்றாவதாக கைலாயமலை சென்று அங்கு உலகலாமல் வந்த ஒருவர் கரிய நிலவலாவை நிர்மணி மேனியின் அழகில் ஜோதி நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி விளங்குண்ட அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாதி விளங்கிவிட்டவர் எளிமலை சாரல் குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வெளிமலைச்சாரம் கூட ஒரு நாளைக்கு இடத்தில் தங்கியூர் கழகத்தை செய்யணும் அந்த கழகம் நடக்க சிவசாகப்பட்டதோ 1008 சுக்காக வெடிக்க நாள் கொடுக்கப்பட்ட சாபம். அதனாலே கழகம் எங்கே கழகம் என்ற உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய நாள் வெற்றியடைய அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான அத்திமுகத்தோடு இரண்டார் திருமகனை சக்தியின் புதல்வனை சித்தியின் கிழமை ஒத்துழைப்பு நித்தம் சொல்லக்கூடிய அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அனுபவத்தோடு வணங்குவோம் அந்த விநாயகப் பெருமானை நாராயண செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே என்னை எங்கு சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே பிள்ளையாரு கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா பிள்ளையாரு கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா செல்வ கணபதி எங்கள் உள்ள சித்தி விநாயகனே நல்லுள்ளதோ செயலெல்லாம் உடனிருக்கும் வல்லப கணபதியே நல்லவர் செயலெல்லாம் உடனிருக்கும் வல்லப கணபதியே நல்லவர் செயலெல்லாம் உடனுக்கும் வல்லவ கணபதியே தீமனை திருத்தி வைத்து அன்பாய் விமோசனம் தந்தவனே தீமனை திருத்தி வைத்து அன்பாய் விமோசனம் தந்தவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வாழ்த்துக்கள் சொன்னவனே வாமன மாயவனாய் வெற்றி சொல்ல வாழ்த்துக்கள் சொன்னவனே வாமன மாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே கீதையை எழுதி தந்து பக்ரதுண்டி கீர்த்தி விநாயகனே அன்பாய் சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே என்னை எங்கு சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே இப்படி அந்த விநாயகப் பெருமானை விட்ட மலை சாரல் ஆங்கார முள்ளிடைக்கு 50 சுட்டொத்து
தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். அழகான அற்புதமான பெருமையான இந்த இடம், அழகின் அற்புதமான இந்த சோலையை வைத்து பார்க்கின்ற இடத்திலே பெருமையான ஒரு கல்யாணம். கல்யாணம் என்பது 8 வகைங்கிறாம். பிரம்மம், பிரசபத்தியம், ஆருடம், தெய்வம், ஆசுரம், ராக்கதம், காந்தர்வம், பைசாசம், இந்த 8 வகை திருமணம். அந்த 8 வகை திருமணத்தில் நடக்க இருக்கின்ற திருமணம் வள்ளிக்கு முருகனுக்கும். இந்த திருமணம் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அழகு நிறைந்த அற்புதமான பெருமையான இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த அளவுக்கு அற்புதமான இடமே சிறப்பாக. காரணம் என்ன மழை பெஞ்சாலும் சரி, என்ன மழை பெஞ்சு என்ன இடி இடிச்சாலும் நாடகத்தை நடத்தியே ஆகணும். ஏன்னா திருவிழா பல வகை. அதுலயும் இந்த குதிரை எடுப்பு விழா இருக்கு பார்த்தியா? ஆமா, இந்த குதிரை எடுப்பு திரா எதுக்கு தெரியுமா? ஏய், இந்த குதிரை எடுப்பு விழா எதுக்கு? அது தெரிஞ்சாதான் நான் நாரதர் போட்டிருப்பேனே. ஒரு விஷயம் தெரிஞ்சாவே நாரதர் போட்டிருக்கோமா? இதுக்கு குதிரை எடுப்பு விழா இல்ல, புறவி எடுப்பு விழா. புறவி எடுப்பு விழா. இந்த கதை உருவானது எங்க தெரியுமா? எங்க? ராமாயணத்திலே உருவாயிருச்சு இந்த கதை. ராமாயணத்துல? ஆமா. ஒருத்தன் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தணும் அப்படின்னா சரி, குதிரையை தான் சுத்த விடுவாங்க. ஆமா, இந்த உலகத்தை குதிரை சுத்தி வரணும். இடையில எவனாவது அந்த குதிரையை தடுத்து நிப்பாட்டிட்டான் அப்படின்னா அவனுடைய அஸ்வமேத யாகம் முடிஞ்சு போச்சு. அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான திருவிழா, அழகான அற்புதமான பெருமையான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு எந்த வகையில் அமைஞ்சுக்கின்ற இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் பதித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். உள்ளம் சொல்வது உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வது உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் பதித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இரண்டு மனிதன் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதன் சேரும் போதும் எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி எழுந்து வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். அந்த இறைவன் வாழுகிறான். அந்த இறைவன் வாழுகிறான். இப்படி இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் வெடித்த சிலையிலே இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நல்ல அற்புதமான பெருமையான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கிற பொழுது ஆண்கள் முழுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் ஒரு விளக்கமாக கொண்டு உள்ள அற்புதம் நிறைந்த பெருமையான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது என்ன அற்புதம், என்ன ஒரு பெருமை. மலையும் மலை சார்ந்த இடமாம் குறிஞ்சி, வயல் வயல் சார்ந்த இடமாம் மருதம், காடும் காடு சார்ந்த இடமாம் முல்லை, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் சொல்லக்கூடிய அற்புதமான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது எப்படியாவது இந்த நெளிவை எப்படியாவது முடிச்சு விடுங்கிற ஒரே நோக்கத்தோடு இருந்த நாரதர் இல்ல, உனக்கு தான் நன்றி. நீ தானே பின்னாடி படுத்திருந்த, அதனால உனக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட அழகில் இருந்த அற்புதமான பெருமையான அத பிள்ளைக்கு இப்பேற்பட்ட அழகில் இருந்த அற்புதமான இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டும் நினைக்கின்ற பொழுது இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டும் நினைத்தால் எப்படி வர்ணிக்க வேண்டும்?
விதமான பெருமையான இந்த குறிஞ்சிலத்தை பார்க்கின்ற பொழுது அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே எந்த நாளும் நமதே தர்ம உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே அந்த நாளும் நமதே. இந்த உலகத்தில் பாசம் நிறைந்து அன்பு கொடுத்தவள் அம்மா அவதானே ஆமா அம்மா. அதனாலதான் 10 மாசம் வயிற்றுல சுமக்கிறா. யாரு? அம்மா. அம்மா. பெற்ற தாய். இந்த உடம்ப அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கொடுத்தது. ஆமா உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாங்கிற உயிர் மூச்சு காத்தை இறைவன் கொடுத்தது. ஆமா இறைவன் கொடுத்த அந்த உயிர் மூச்சு காத்துக்கு எப்பவும் அழிவு கிடையாது. ஆனா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கொடுத்த இந்த உடம்புக்கு என்னைக்கா இருந்தாலும் அழிவு வந்தே தீரும். ஆமா ஒரு அம்மாவை பத்தியா குழந்தைய கீழே படுக்க வச்சு வீசனத்தா என்ன பிள்ளைய அந்த குழந்தையோட அவங்க அம்மா இருக்காங்களா? சாமி பனி பெய்யுது புள்ள தலையில துணிய போடுறது. உன் பிள்ளையாத்தா? என்ன ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை. பேர் வச்சிட்டியா? என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. ஒண்ணு அந்த கேட்கல. சத்தத்துல கேட்கல. 10 மாசம் வயிற்றுல சுமந்து அந்த பிள்ளைய வளர்க்குற விதம் இருக்கு பாரு. அது யாரு? அப்பத்தாவா அம்மாச்சியா? அம்மாச்சி. நீ கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்க, அம்மாச்சி வீசிக்கிட்டே இருக்கு. ஏன்? நாளைக்கு பேரப்புள்ள ரொம்ப அவசியம். நல்லா கவனமாக கேட்டுக்கணும். என்ன பெண்களுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன், கேட்டுக்கங்க. 10 மாசம் அம்மா வயிற்றுல குழந்தைய சுமந்து 10வது மாசம் பெத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அந்த குழந்தைய வளர்க்குற விதம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனாலதான் அம்மா மடியில உட்கார வச்சு மார்பகத்துல பால் கொடுப்பா. இது ஏன் தெரியுமாத்தா? மடியில உட்கார வச்சு, விலங்கினங்கள்லாம் அப்படி இல்லை, ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு. மடியில உட்கார வச்சு மார்பகத்துல பால் கொடுக்கிற பொழுது அந்த தாயினுடைய இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். குழந்தை என்ன நினைக்குமா? அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற பொழுது இப்படித்தானே இந்த இதயம் துடிச்சிச்சு, அதைத்தானே நம்ம பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறமா அம்மா நம்மளை மடியில உட்கார வச்சு இந்த மார்பகத்துல பால் கொடுக்கிற பொழுது அந்த குழந்தை நினைக்குமா, கடைசி வரைக்கும் இந்த தாயை நம்ம மறந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்குமா. அதுக்காகத்தான் அந்த தாய் அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பா தெரியுமா? என்ன பெத்த செல்லம்பா, என்ன பெத்த தங்கம்பா, என்ன பெத்த கண்ணும்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா சொல்றா பாரு, அவ பெத்த பிள்ளைய என்ன பெத்தவனேங்கிற. அப்படின்னா அந்த குழந்தைய அந்த அம்மாவை பெத்துச்சு இல்லை. ஆனா அம்மா சொல்ற வார்த்தை என்ன பெத்தவனே. ஆனா அதை பெத்தது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும். அதைத்தான் அம்மா சொல்றா, மகனே ஏன் தெரியுமாடா உன்ன எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்தவனே என்ன பெத்தவனேன்னு உன்னை அடிக்கடி கொஞ்சுறனே. அது ஏன் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டீன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு. உனக்கும் உயிர் வந்துடும், அம்மாங்கிற எனக்கும் உயிர் வந்துடும். ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா பிரசவம்னு பேரு. உன் உயிர் போகுமோ அல்ல என் உயிர் போகுமோ அது எனக்கு தெரியாது. ஆனா உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்திருக்க. அன்னைக்கு எனக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம். அதனால தான்டா எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த செல்லமுன்னு நான் கொஞ்சுறேன்னு அம்மா அழகான வார்த்தையை குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாள். அதுதான் தாய் சொல்லும் அற்புதமான விஷயம். பிள்ளைக்கு இப்படித்தான் பிள்ளைய வளர்த்தா அம்மா. ஆனா கடைசியில் அந்த புள்ள அந்த அம்மாவை நினைக்குதா அப்படின்னா கூட ஒரு வகையில் சந்தேகம்தான். இருந்தாலும் கூட பெத்த தாயை விட அதை வளர்க்கும் உம்முடைய நிகருக்காக கொடுக்கின்ற பெருமை எப்படி தெரியுமா? தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம்
ஓர் வழி செல்லுண்டு நேர் வழி செல்லுங்க நாளை நமதே காலங்கள் சோலைகள் மலர்ந்து காகினியோ நமக்கென்ன வளர்ந்த நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே பாசமின் ஓர் வழி வந்து பாசமலர் கூட்டும் மலையில் அமர்வதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம் பாசம் என்னும் வந்த பாச பூந்தோட்டம் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம் ஊடு தமிழும் ஓரிடம் இருந்து வாழ வேண்டும் காவிய சிந்து மூன்று தமிழும் ஓரிடமிருந்து பாட வேண்டும் காவிய சிந்து அந்த நாள் நினைவுகள் எந்த நாள் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது நாளை நமதே நாளை நமதே இது என்னும் கோவில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே நாடு வீடும் உங்களிடமே நீங்கள் தானே அண்ணன் தம்பி நாடு வீடும் உங்களிடமே நீங்கள் தானே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் இதையும் மாறாது எதையுமே தாங்கிடும் இதயம் என்று மாறாதே நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே நமதே சபாஸ் இப்படி அழகாக அற்புதமாக பெருமையோடு இந்த இடத்தை வரைந்து கொண்டுலாம் இருந்தால் கூட இப்பேற்பட்ட அழகான அற்புதமான பெருமையான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது சித்தி என்பது 8 அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிரகம அஷ்டமா சித்துக்களை கற்றவர்களும் தபையோடு எழுந்து வகியக்கூடிய பெருமையான இந்த வேலிமலை சாலை பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட அழகு நிறைந்த அற்புதமான பெருமையான இந்த குறிஞ்சி நிலத்தை வைத்து பார்த்தால் தென்றல் காற்று கொண்டல் காற்று கோடை காற்று வாடை காற்று அப்படிங்கிற 4 திசையிலும் 4 வகையான காற்று அடிக்கிற காத்துக்கு பேர் வச்சிருக்கான் பாரு தென்றல் கொண்டல் கோடை வாடை அப்படிங்கிற 4 திசையிலும் 4 வகையான காற்று ஆனால் இங்கே அடிக்காத காற்று அற்புதமான காற்று அசைதாப்ப என்ன மேல பாக்குற இல்ல எதுவும் அசையாம அப்படியே தொங்கிக்கிட்டே எது தொங்குது விளக்கெல்லாம் தொங்குதா இலை ஓ, இலை தொங்குதா வேப்ப மரமா ஆமா ஆமா நான் இதுல சொன்னியான்னு பார்த்தேன் கொஞ்சம் கூட அசையலை. அசையாது ஆமா அப்படி காரணத்துக்காக அழகான அற்புதமான பெருமையான இந்த இடத்தை வைத்து பார்த்தால் இந்த இடம் சிறப்படை இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இப்ப இடத்தில் தான் அஸ்ரமா சித்துக்களை கட்ட முனிவர்களும் தபையோவிகளும் தபை செய்யக்கூடிய அற்புதமான பெருமையான இந்த வேலிமலை சாரல் இந்த வெளிமலை சாரலை வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தால் பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா தனியா அவ இல்லாம செய்ய வரியா சேப்பிரியா சேப்பிரியா இல்லாம நீ ஏண்டா வர்ற பூங்காத்து திரும்புமா பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாளாட்டு எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா ஆமா அன்னைக்கு எல்லாம் பிள்ளைய தாளாட்டு பாடின அம்மா உனக்கு தாளாட்டு தெரியுமா ஐயா
போச்சுடா. அது நல்ல புள்ள, ஒரே வார்த்தை தெரியாதுன்றுச்சு. தெரியாது. பிள்ளைக்கெல்லாம் தாலாட்டு பாடினாத்தா உங்க அம்மா வைக்கல, உங்க அம்மா உனக்கு பாடி இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைக்கெல்லாம் தாலாட்டு தெரியாது. குழந்தைய தொட்டில போட்டு தாலாட்டு பாடணும். தொட்டி இப்படி ஆட்டணும். இப்போ தொட்டியெல்லாம் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு, ஸ்பிரிங்கு தொட்டி. ஒரு ஆட்டு ஆட்டி விட்டுட்டு போனா அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு கிடக்கு. அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு கிடக்குது. பிள்ளைய எப்படியா தாளாட்டுறது? நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி பிள்ளைய அம்மா தாளாட்டு பாடுனா அந்த குழந்தை நினைக்குமா அம்மா மடியில தான் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அதனால தான் சொன்னான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அது மண்ணில் பிறக்கின்ற பொழுது, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கின்ற பொழுது. அப்பன்னு சொல்லல, அம்மாவை தான் சொல்றாங்க. ஏன் அம்மா வழிகாட்டினா தான் அந்த வழி சரியா இருக்கும் அப்படின்னு. இதுல அம்மாவுக்கு கடமை நிறையா. உன் மகனுக்கு ஒரு வேளை காலையிலயோ சாயந்தரமோ குளிப்பாட்டி விட்டு புட்டாமா, அதுக்கு பேரு இன்னைக்கு பவுடர், புட்டாமா அடிச்சு பொட்டு வைப்பியா? என்ன பொட்டு வைப்ப? மைய இங்கேயும் இங்கேயும் வைப்பிய? சரி, இப்ப நான் கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லு பாப்போம். உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கான்னு பாக்குறேன். ஒரு பிறந்த குழந்தைக்கு கருப்பு நிறத்துல கன்னத்திலே நெத்திலையும் கருப்பு நிறமான மை வைக்கிறீல்ல, இது எதுக்குன்னு சொல்லு. திஷ்டிக்கா? அப்படிதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்துச்சா? அந்த அம்மா கிட்ட நீயா சொல்ற? எதுக்கு திஷ்டி? நீ பெத்த பிள்ளைக்கு எதுக்கு தான் திஷ்டி? அந்த அம்மா கிட்ட கேளுங்க. அல்ல, அம்மா செய்யற ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் இருந்தது. கருப்பு நிறமான மைய குழந்தை கன்னத்தில் வைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அம்மா சொல்லி கொடுத்த விதம். மகனே, நீ இருந்த இடம் என்னுடைய கருவறையான அந்த கருப்பு இருட்டறையில் தாண்டா உன்னை 10 மாசம் சுமந்தேன். 10 மாசம் சுமந்து இங்கிருந்து நீ வெளியில வந்திருக்க. ஆனா அம்மாவுடைய அந்த கருவறையில் இருந்த அந்த இடத்தை நீ மறந்துடக்கூடாது என்பதற்கு அடையாளமா தாண்டா கருப்பு நிறமான மைய உன் கன்னத்திலேயே நெத்தியிலே வைக்கிறேன்னு அம்மா சொன்னா. பிள்ளைக்கு திஷ்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவ செஞ்ச ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் இருந்தது இல்லையா? அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்துல பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட பொண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம கொஞ்சம் ஆடுது. பூங்காற்றே முன்னே போகுதம்மா, பார்க்கப்பட்ட பொண்ணு மானோ பின்னே போகுதம்மா. வாசலிலே பாட்டெடுத்தே உன்னை பெருமை சொல்ல தன்னை பூ கொடுத்தே அதை சோடிக்கொள்ள. வேண்டினா வேண்டு மரம் தருபவளே அம்மா அம்மா, வேண்டினா வேண்டு மரம் தருபவனே அம்மா அம்மா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, ஏ காதடியே கொண்டு வருவாயா. எங்களுக்கு தெரியுமா எம்மாங்கு பாட்டு, எங்களுக்கு தெரியுமா எம்மாங்கு பாட்டு, அது என்னன்னு கேட்டு ஒரு மெட்டு போட்டு காட்டு. எங்களுக்கு தெரியுமா எம்மாங்கு பாட்டு. தென்னை இறங்கு தென்னை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடம்
கூடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாடாடும். ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால் ஒரு ராணியம் இல்லைவால் ஒரு உறவும் இல்லை நமக்குள் இருவும் இல்லை அந்தரத்தில் ஆடுகின்ற நாடும். சின்னமணிக்கால நீ முன்னேறித்தான் போடா. நம்ம ஊரு வந்தாச்சு உடக்கர கண்டாச்சு கடுகர கலரு விளைஞ்சது. உச்சி வகுந்தெடுத்து பிச்சு பூ வச்சகிளி உச்சி வகுந்தெடுத்து பிச்சு பூ வச்சகிளி பச்சை மலை பக்கத்துல நெய்துன்னு சொன்னாங்க. நெய்துன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா? ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஒத்தையது பாதையில பூசண குங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு பெத்தளவு வாடுதம்மா என்னோட மனசு. நித்த நித்த நெல்லு சொரு நை வணக்கம் கத்திரிக்கா. நித்த நித்த நெல்லு சொரு நை வணக்கம் கத்திரிக்கா. ஊத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதடி. நெஞ்சுக்குள்ள ஓனப்பு என்ன உசுப்புதடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. புத்திருந்து புத்திருந்து கோவிலின் நோகுதடி. நீ துவர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி. நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்து இருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னா. ஆழ மரத்து கிளி ஆட பார்த்து பேசும் கிளி வாழ வயசு கிளி மனம் வெளுத்த பச்சை கிளி மனம் வெளுத்த பச்சை கிளி. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிலே நீ வலித்து அந்த கூடலே கண்ணை வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னி தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு நீ அம்மா. கண்ணைய வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னித்தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு இவளம்மா. ஆயிரம் செல்வம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை நுழைஞ்சிருக்குமா. கட்ட பிடிச்சு கையிலே வைக்குவாளும் இல்லை. கையிலே ரெண்டு செல்வம் இல்லை. ஒரு காலம் வந்தா ஒன்னா செல்வோம். இப்படி அழகாக அற்புதமாக இந்த இடத்தை வர்ணித்துக் கொள்ளலாம் என்றால் கூட எங்கிருந்து ஒரு விதமான காரணம் என்ன காரணம் இது? ஆஹா ஏம்மா என்னம்மா பண்றீங்க? சிக்கு எடுக்கிறாங்களாம். என்ன கிளம்பிட்ட? கொஞ்சம் வாங்க. இப்படி அற்புதமாக பெருமையாக ஆணவம் வள்ளி இவள் வந்ததற்கு என்ன காரணம்? செய்தான் அவதாரம் 9 மச்சா குர்மா பரகா நரசிம்மா வாமனா பரசுராமா பலராமா ராமா. இன்னும் எடுக்கப்படவில்லை ஒரே ஒரு அவதாரம், அதுதான் கலிக அவதாரம். அந்த கலிக அவதாரத்தில் பிறந்த பெண்கள் எப்பா இப்பதான் அமைதியா இருக்கு. பவர் வந்துருச்சா? இப்ப இடத்தில் அற்புதமாக பெருமையாக ஆணவம் வருகின்றார் வள்ளி. இவள் வந்ததற்கு காரணங்கள் பல. என்ன காரணம்? செய்தான் அவதாரம் 9 மச்சா கூர்மா வராக நரசிம்மா வாமனா பரசுராமா பலராமா ராமா கிருஷ்ணா. இன்னும் எடுக்கப்படவில்லை ஒரே ஒரு அவதாரம், அதுதான் கலிக அவதாரம். அந்த கலிக அவதாரம், அந்த கலிக அவதாரத்தில் பிறந்த பெண்கள் 2 பெண்கள். ஒன்று அமிர்தவள்ளி, இன்னொரு சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்து தெய்வயானே என்ற பெயரோடு திருப்பரங்குன்றத்திலே மனமுறிந்தான். இவள் சுந்தரவள்ளி மானுக்கு பிறந்து மயிர் கொண்டு இந்த கானகத்திலே காலகத்துக் கொண்டிருக்கின்றால் முருகனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு இவள் வந்ததற்கும் ஒரு காரணம் இருந்தால் கூட இப்பேற்பட்ட அழகு நிறைந்த அற்புதமான பெருமையான கல்யாணம், இந்த கல்யாணம் சிறப்பான கல்யாணமாக நடைபெற வேண்டும் நினைக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எத்தனையோ கல்யாணம் எங்கெல்லாம் பெருமைகள் நடந்திருந்தாலும் கூட உலக கணக்கின்படி 2 கல்யாணம் மட்டும் மிக அற்புதமாக
நடந்தது என்று புராணம் சொல்லக்கூடிய கருத்து. முதல் திருமணம் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்தில். அந்த திருமணத்தை காண்பதற்காக உலகம் ஒன்று திரண்டது. இரண்டாவது திருமணம் மதுரையிலே மீனாட்சி சுந்தர சொக்கநாதர் கல்யாணம். அந்த கல்யாணம் அற்புதமாக பெருமையாக நடந்து முடிந்திருந்தால் கூட இந்த கல்யாணம் பிரம்மம், பர்சபத்தியம், ஆருடம், தெய்வம், ஆசுரம், ராக்கதம், காந்தர்வம், பைசாசம் என்கின்ற 8 வகை திருமணம். அந்த 8 வகை திருமணத்தில் நடக்க இருக்கின்ற திருமணம் என்ன திருமணம் தெரியுமா? காந்தர்வமனம் என்ற கலப்பு மனத்துக்கு ஒரு பெருமை தர வேண்டும் அப்படின்னு காரணத்தோடு ஏற்கனவே முருகன் தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்திலே மனமுறிந்து வேலுக்கு பெருமை தந்து வினை தீர்த்து காத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த வள்ளியை மனமுறிந்தால் இவர்கள் செல்ல வேண்டிய இடம் பல்லமுதிரும் சோலை. அந்த பல்லமுதிரும் சோலையிலே வள்ளிக்கு முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி இந்த இடமே சிறப்படை மீடி வைக்கக்கூடிய இடத்தை வைத்து பார்த்தால் இந்த வள்ளி பெண்ணவளை எப்படி வர்ணிக்க வேண்டும் என நினைக்கின்ற பொழுது இவளை எப்படி வர்ணிக்க வேண்டும் என நினைத்தால் எப்பதான் உட்காருவ? இப்படிப்பட்ட அற்புதமான பெருமையான இந்த வள்ளி வர்ணிக்க நினைத்தால் ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, மனசெல்லாம் பந்தளித்து மல்லி கொடியாக ஒன்னு விட்டு, எல்லாம் பந்தளித்து மல்லி கொடியாக ஒண்ணு விட்டு, உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொடு வச்சு கொண்டாடினே. மரவேண்டா தானே மண் வாசம், ஒன்ன நினைச்சாலே பூவாசம். மேல காத்திருப்பேன், கையில் ரேக போல பூத்திருப்பேன். ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி பூமுகந்தா, கண்ணாடி பார்க்கையிலே அங்கே முன்னாடி ஓமுகந்தா, அன்னை நீ போகையில காணும் கனவெல்லாம் ஏமலந்தா. நிழலுக்கும் நெத்தி சுருங்காம கொஞ்சம் கொடையாக மாறட்டுமா. மலமே விளக்கா ஏத்தி வச்சு உன்ன படமும் நெஞ்சில் மாட்டி வச்சேன். ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. இப்படி அழகாக அற்புதமாக பெருமையாக இந்த இடத்தோடு இந்த வெள்ளி வைத்துக் கொண்டு இருந்தால் கூட இப்பேற்பட்ட வள்ளி வந்ததற்கு காரணம் உலகத்தில் அவன் செய்த சூழ்ச்சியும் சாட்சியும் பெருமையாக எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது வர வேண்டும். இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆமா, சில நேரங்களில் சில இடங்களில் சில விஷயங்கள் எது சரியாக நடக்குமோ அது சரியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நேரம் நீங்கள் போய்
ஆசைப்பட்ட எல்லாத்தையும், ஆமா பெரிய வேலை வெட்டி, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். ஆனா அம்மாவை மட்டும் உலகத்துல எந்த மனிதனாலும் வாங்க முடியாது என்பது கிடையாளமாக இந்த இடத்திலே அந்த தாய் கொடுக்கின்ற பெருமை எப்படி தெரியுமா? எப்படி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். இந்த சவுண்ட் ஏத்துதுப்பா, அவனுக்கு தெரியாது. பெட்டி சவுண்டே கேட்க. அப்படியே விட்டுரு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயோ அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஏமாந்த பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. கட்டரும்பு உனக்கடிச்சா கட்டிக்கிட்டு அவ துடிப்பா. கரும்பு ஒண்ணு கடிச்சா கட்டிக்கிட்டு அவ துடிப்பா. கட்டரும்பு உனக்கடிச்சா கட்டிக்கிட்டு அவ துடிப்பா. பெத்தவளுக்கே கை மாறுதா, பிள்ளை என்ன செய்ய போறா? அந்த பெத்தவளுக்கு கை மாறுதா, பிள்ளை என்ன செய்ய போறா? உனக்கு எனக்கு அம்மா ஒரு தேத்தானடா தாயடா. பட்டினிய கிளம்பாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பட்டினிய கிளம்பாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. குஞ்சு வீரலில் மிகன் கடிப்பா, பேச வச்சிருவ சிரிப்பா. உனக்கு எனக்கும் அம்மா உறுதிதானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குது நான் தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இப்படி அழகாக நன்றி வத்தி கொடுக்கலாம். வர வேண்டும் காவலாளி, துவக்க வேண்டும் கழகத்தை. இடத்துக்கு சொந்தக்காரன் இல்ல 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 சொல்லி சொல்லு, இல்ல ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை. பாதி போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி சாப்பிட மாட்டாரு. என்னது? ஆனா எப்படித்தான் உங்களை எல்லாம் அந்த மருதமணி சேர்க்கிறாப்புலன்னு தெரியல எனக்கு. இல்லை கிறுக்கங்களையா சேர்த்து வச்சுக்கிட்டு நல்ல ஆளுகளை சேர்க்கறதே இல்லை. ஆமா நீங்க ஒரு ஆளு. ஆமா அத்திப்பூ, அத்திப்பூ பத்திரிக்கையா சொல்லுவோம்ல, அத்திப்பூ அத்தி பூக்காது, அத்தி பூத்த மாதிரி நான் உங்க கூட இல்லையா? வருகின்றான் இடத்துக்கு சொந்தக்காரன், பாவம் நல்ல பையன். ஆமா இந்த பையன் வந்து வர்ற பையன் என்ன அவனுக்கு தெரியுங்கிறத இப்ப பார்க்கணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன சொல்றீங்கன்னா நீங்க சர்வசாதாரணமா நினைக்கிறீங்களா? அப்படி நான் நினைக்கல, தான் கேட்கிறேன். எல்லா விஷயமும் தெரியும். அப்படியா? நாரதர் போடுவாரு, பரவாயில்ல. ராஜபாட்டு போடுவாரு. ஓ ராஜபாட்டு போடுறாரா? ராஜபாட்டுலாம் போட்டு முடிச்சு. ராஜபாட்டு படிப்பாரா போடுறாரா? படிச்சு முடிச்சிட்டாரு. நாரதர்? நாரதரும் படிச்சு முடிச்சிட்டாரு. நேத்து கூட நாரதர் தான். அப்படியா? இப்ப நீங்க சொன்னீங்கன்னா உடனே நாரதரா வந்துருவார். ஒரிஜினல் நாரதர். உங்க மாதிரி டூப்ளிகேட் இல்ல, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஒன்னு தெரிஞ்சுக்க, ஒன்னே சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்க.
4 பேர் நல்லா கவனமா கேட்டுக்கங்க. நல்லா சொல்லுங்க. இந்த நாடகத்தை எழுதினாரே சுவாமிகள் யாரு? சங்கரா சுவாமி. ஸ்ரீல ஸ்ரீ சொல்லவே கூடாது. தவத்திரு ஸ்ரீல ஸ்ரீ அதை சொல்லக்கூடாது. சொல்றதை தெரிஞ்சுக்க. நீயாவும் சௌரி சொல்லக்கூடாது. தவத்திரு ஸ்ரீல ஸ்ரீ ஸ்ரீல ஸ்ரீ தூவண்ணா தாவண்ணா சங்கரதுவா சுவாமிகள். துணை தூவண்ணா தாவண்ணா அப்படி சொல்லி டிடி. அது என்ன டிடி? சுவாமிகள். அவரு இந்த நாடகத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே நடிப்புல தான் ஆர்வமா இருந்தாராம். தெரியுமா? அவர் போட்ட வேஷம் என்ன தெரியுமா? சொல்லி என்ன வேஷம்? அந்த வேஷம் போட்டார். இன்னைக்கு தானே அரிதாரத்தை உள்ள உட்காந்து கலைக்கிறான். அன்னைக்கு அப்படி இல்லை. அரிதாரம் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுமா. அப்போ ஊரில் குளம் கம்மை கிணறு குட்டை இருந்தால் அங்கே போய் தான் அரிதாரத்தை கலைக்கணும். ஒரு ஊரில் வேஷம் போட்டிருக்காரு சுவாமிகள். போட்டுட்டு இந்த அரிதாரத்தை கலைக்கிறதுக்கு விடிய காலம் 4 மணிக்கு போய் ஒரு கிணறு, அந்த கிணறுல உட்காந்து அரிதாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நிறமாத கர்ப்பிணி அந்த வழியாக வந்தவ இப்படி எட்டி பார்த்துருக்கா. பார்த்த உடனே இந்த உருவத்தை பார்த்த உடனே அங்கனே செத்துட்டாங்க. நிறைமாத கர்ப்பிணி உயிர் போயிருச்சு. இது சாமி பார்க்குறாரு. நம்ம வேஷம் போட்டு நம்மளை பார்த்த இந்த அம்மா போயிடுச்சு. உள்ள இருக்க குழந்தையும் செத்து போச்சு. இன்னையிலிருந்து இந்த வேஷத்தை போடக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்றாரு. ஏன்? எதுக்கு? இந்த வேஷத்தை போட்டு பிறருக்கு துன்பத்தை நம்ம கொடுக்க கூடாதுன்னு. இந்த நாடகத்தை எழுதின சாமியே வேஷத்துக்கு மரியாதை கொடுத்து அடுத்து வேஷமே போடல. நல்லா சொல்லுங்க. இவன் நாரதர் வேஷம் போட்டா நமக்கு என்ன? இங்க ஏன் நான் வர நேரத்தில் போட சொல்லு பார்ப்போம். என்ன அப்படி சொல்லிட்டிய? போட சொல்லு பார்ப்போம். அத்தனையும் கழட்டிட்டு விட்டுருவேன். ஆமா, அந்தந்த கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். அந்தந்த கதாபாத்திரத்தை அதாவது சரியா செஞ்சு அதுக்குள்ள என்ன நிகழ்வு. ஆனா அதுக்கு மேல எங்க அண்ணன் மருதமணி என்ன அவர்கிட்ட நீங்க மாட்டிக்க போறீங்க. அவருக்கு தெரியாத புராணமே இல்லை. அப்படியா? ஆமா. சரி, 2 பேரும் வரட்டும். இன்னைக்கு வண்டியில வரும்போது கூட புராணம் படிச்சுக்கிட்டே வந்தார். ஏற்கனவே 40 தெரியும். 10ஆவதுக்கு 8 புராணம் படிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஓ, 48 புராணம் படிச்சிருக்காரா? சரி, வரட்டும். இன்னைக்கு 2 பேர்த்தையும் இங்க வச்சு இன்னைக்கு கொஞ்சம் புதுமையா இன்னைக்கு என்ன பண்றது மட்டும் பாரு. ஆமா, பிறகுண்டான் இடத்துக்கு சொந்தக்காரன் சந்திக்க வேண்டும். காவல் எப்படின்னா பொச்சிறந்த மங்கையிவள் பொச்சிறந்த மங்கையிவள் இப்ப உலகிற்கு ஏன் வந்தாய்? இந்த உலகெங்கு ஏன் வந்தாய்? அந்தரமே குண்டு தேவார் துந்துவி மூலங்க வரும். அந்தரமே அந்தரமே குண்டு தேவார் துந்துவி மூலங்கி வரும். இந்திரன் நந்தம் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த வணக்கம். எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த எங்க சுத்தினாலும் வழியில வந்துடணும். அப்படி காரணத்துக்காக வெகுண்டான் இடத்துக்கு சொந்தக்காரன் சந்திப்போம். அந்த காவலாளி நடா ரத்த